ஆண்டோர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காணொலி காட்சியின் மூலமாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் கொடுத்த நல்ல சுகத்திற்காக தருணத்திற்காக கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த ஆராதனை வழியாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்த நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளை நாங்கள் துதிக்கிறோம், நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த தூய நாளில் நாங்களுமே தொழுது கொள்ளும்படியாக நாங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். சாமி, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இம்மட்டுமா எங்கள் ஆண்டவர் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்தி வந்திருக்கிறேன். நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மன கவலைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு அன்றே நாங்கள் இந்த கொரோனா என்றதான தொற்று வியாதியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய எங்களோட கிருபை செய்யணுமே நாங்கள் அடைகிறோம். சாமி, அது நிமித்தமாக நாங்கள் எல்லோருமே ஆலயத்தில் இணைந்து உண்மை வழிபடுவதற்கு ஏற்ற சூழ்நிலையில் உருவாக்கி கொடுங்க. விசேஷமாக இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வழியாக எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமீன். சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய் நேசமே பன் கரத்திலேந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும் நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவம் போக்க பாரில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை தீரந்தார். மாக்கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்துரட்சகா. இயேசுநாதா மாசணுகா பரஞ்சோதி வல்ல நாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் விண்ணும் மண்ணும் இசைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமோம். ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமேன். லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனும் பண்ணுமேன். நாம் கடவுளை தொழுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையான ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகத்தில் உடைய அன்பு கூர்ந்தீரே போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காகவும் திரும்பியவரே
உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே கடவுளே, எல்லா உண்மைகளும் நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நமக்கு திருமுறை மொழியாக எச்சரிக்கப்படுகின்ற ஒரு சில வசனங்களை நாம் கேட்போம். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகையால் நான் உன்னுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த ஆணுக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிற்கிற கட்டளையிட்டாலையும் வாழ்க்கையை செயற்படுத்தின காலத்தையும் தமது பரிசுத்தாவையும் கிருபதையும் திட்டலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கு இன்று வாசிக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் மத்தேயுவின் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். மத்தேயு 19 1 முதல் 6 வசனங்கள். நான் இந்த பொது மொழிபெயர்ப்பிலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிட முடியுமா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் தன் தாயையும் தந்தையையும் விட்டு கணவன் தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். வாசிக்கும்படிய தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்து நிறைவேறாயிற்று. கடவுளுக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். இறைமேதன் இயேசு கிறிஸ்து திருப்பெருநாளை மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் வணக்கங்களை வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி காட்சியின் வழியாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காணொளி காட்சியின் மூலமாக நம் அனைவரையும் ஆண்டவர் ஒன்றிணைத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறைமையின் பிரகாரமாக நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மேரேஜ், செலிப்ரேஷன் ஆஃப் கவர்னன்ட் அண்ட் சாக்ரமெண்ட். திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம், சாக்கிரமந்தையுடைய கொண்டாட்டம் என்று சொல்லி நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது இங்கு நம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பின் பிரகாரமாக பார்த்தோம் என்றால் ஒப்பந்தத்துடன் கூடிய புனிதமானது என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கு சாக்கிரமந்தை என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் திருமணத்தை சாக்கிரமந்தையாகவே பின்பற்றுகிறார்கள். நாம் தான் அதனை சாக்கிரமந்தையாக பின்பற்றவில்லை. ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இன்றைய அளவில் 7 சாக்கிரமந்தைகளில் திருமணம் என்கிறதும் ஒரு சாக்கிரமந்தை. சில சமயங்களில் அந்த சாக்ரமெண்ட் என்ற வார்த்தைக்கு ரிச்சுவல் என்று சொல்வதான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் திருமணம் ரிச்சுவல் அல்ல, அது ஒரு வழிகாட்டுதலாக வழியாக பின்பற்ற வேண்டுகிற ஒரு காரியம் அல்ல. திருமணம் என்பது ஆண்டவரால் தூய்மையாக்கப்பட்ட, ஆண்டவரால் போற்றப்பட்ட, ஆண்டவரால் வலியுறுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய உறவு, மிகப்பெரிய பந்தம்.
ஆண்டவர் அழகாக இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்து, அதுவும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒன்றை ஒன்று சார்புடையதாக, ஒன்றுக்கு ஒன்று துணையாக, இரண்டு இரண்டாக படைத்தார் அல்லது ஜோடி ஜோடியாக படைத்தார் என்று சொல்லி நமக்கு திருமுறை தெளிவுபடுத்துகிறது. ஆனால் மனிதன் மாத்திரமே அதனுடைய படைப்பிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அழகாக திருமுறை வசனம் கூறுகிறது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஆகவே அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி இங்கு நமக்கு 2வது அதிகாரத்தில் கூறுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் எதை பார்த்து மனிதனுக்கு இந்த கண்டிப்பான துணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பியிருக்கிறார்? ஒருவேளை அவன் தனிமையிலே தனித்து விடப்பட்டிருந்திருக்கலாம், அல்லது எதையும் சக உருவங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா விலங்குகள் மற்றவைகளுக்கெல்லாம் உருவங்கள் வேறுபட்டிருக்கின்றன. மனிதன் மாத்திரம் ஒரு தனி உருவமாக இருப்பதனால பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிர்த்திருந்திருக்கலாம். ஆகவேதான் ஆண்டவர் அழகாக கூறுகிறார், இங்கு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஆகவே அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி. ஆகவே அப்படி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட, ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட, விலை மதிக்க முடியாத, விலையேறப்பட்ட ஒரு தூய்மையான பரிசுத்தமான பந்தம் தான் இந்த திருமணம் என்பது. ஆக இந்த திருமணத்தை நாம் கொண்டாட வேண்டும், உடன்படிக்கையை கொண்டாட வேண்டும், திருமணத்தினுடைய சாக்கிரமந்தையை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு அறைகள் விடப்பட்டிருக்கின்றோம். முதல் திருமறை பகுதியாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வரை உள்ள வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அழகாக கொடுத்திருக்கிறது, கணவனும் மனைவியும் இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி. நான் உங்களுக்காக இந்த பொது மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். 2:24. இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார். மனிதன் அவன் மனைவியாகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், அதனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. திருமணம் என்பது இணைந்திருக்கும் பொழுது, ஒன்றாக இருக்கும் பொழுது அது கொண்டாடப்படுகிறது. கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக, கொண்டாட்டம் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு வருகிறது. ஒருவேளை நமக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழலாம், தாயும் தந்தையும் விட்டு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் அப்படி அல்ல. திருமணமானவன் இன்றைக்கு அநேக முதியோர் இல்லங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அநேக தம்பதியினர் அதனுடைய பொருள் அப்படி இல்லை, தாயும் தந்தையும் விட்டுவிட வேண்டும் என்று. புதிதாக திருமணமாகி வருகின்ற பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியவர் கணவர். கலாச்சாரங்கள், குடும்பங்கள், பழக்க வழக்கங்கள், வாழ்ந்த சூழ்நிலைகள், இன்னும் பல்வேறு விதமான காரியங்களை விட்டு புதிய குடும்பத்தோடு, புதிய காரியங்களோடு, புதிய சூழ்நிலைகளோடு இணைக்கப்பட இருக்கின்ற மனைவியோடு ஒன்றாகவே இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். அந்த ஒன்றாகவே இணைந்திருக்கும் பொழுது ஒருவருக்கொரு காரியங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளலாம். அதனால்தான் நாம் திருமண ஆராதனையில் வாக்கு கொடுக்கும் பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உயிரோடு இருக்கும் நாளளவும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் அப்படிதான் ஆலயங்களில் ஏற்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் எப்பொழுதுமே இணைந்திருக்கும் பொழுது, ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஆனால் கருத்து வேறுபாடுகள் நிமித்தமாக பிரிந்து செல்லக்கூடாது. ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளை பகிர்ந்து கொண்டு, ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த உறவில், ஆண்டவர் கொடுத்த ஒப்பந்தத்தில் ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது, ஒன்றித்திருக்கும் பொழுது திருமணம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த கொண்டாட்டமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறது. திருமணம் என்பது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைகிறது என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். 1வது வசனத்திலிருந்து, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அது மாத்திரமல்ல திருமணத்தை உயர்வாக கொண்டாடுங்கள்,
பொருள் ஆசையை விலக்கி விடுங்கள், போதும் என்ற மனநிலையிலே இருங்கள். இப்படி ஒரு சில கட்டளைகளை ஆண்டவர் திருமண வாழ்வில் கொடுக்கிறார். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அப்படி என்றால் நாம் குடும்பத்திலே திருமணம் ஆவதற்கு முன்பதாக எந்த அளவிலே குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு நல்லுறவு வைத்திருக்கிறோமோ, ஏதாவது ஒருவருக்கு பிரச்சனை என்றால் உடனே ஓடி சென்று அவர்களை நாம் காப்பாற்ற விரும்புகிறோமோ, அப்படி ஒருவருடைய அன்பு ஒருவரோடு நிலைத்து நிற்க வேண்டும். சகோதர அன்பில் நிலைத்து நிற்குங்கள் என்று சொல்லி கூறுகிறார். ஒருவேளை நீங்கள் யாக்கோபு ஏசாவை ஏமாற்றிவிட்டு சென்றாலும், ஏசாவும் யாக்கோபும் எதிரிக்கு எதிராக சந்திக்கும் பொழுது, ஒருவேளை யாக்கோபு வித்தியாசமான சிந்தனையிலே சந்தித்தாலும் ஏசா உயர்வான எண்ணத்திலே அவரை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் சகோதர அன்பு. தன் சகோதரன் தனக்கு செய்த தீங்கினை, துரோகத்தை எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து அழகாக யாக்கோபை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அந்த சகோதர அன்பு. அப்படித்தான் திருமணத்திலே கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தவறு செய்யலாம், ஆனால் அந்த தவறுகளை பொருட்படுத்தாமல் அதை அப்படியே விட்டு மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். உபதேசிக்க மறவாதீர்கள், அந்நியரை உபதேசிக்க மறவாதீர்கள். ஒருவேளை நம்முடைய இல்லத்திற்கு யார் வேண்டாலும் வரலாம். அவர்களை உமக்கு பிடித்தவர்கள், கணவனுக்கு பிடித்தவர், மனைவிக்கு பிடித்தவர் என்று சொல்லி பாரபட்சத்தோடு நாம் உபசரிக்க கூடாது. யார் யாரை தேடி வந்தாலும் பார்ஷியல் நிறைந்த அன்பில்லாமல் ஈக்குவலான, சமமான, எல்லாருக்கும் ஒரே நிலையில அன்பு செலுத்தி அவர்களை பராமரிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உயர்வாக மதியுங்கள். ஒரு யாருக்கும் தாழ்ந்தவர்களால் அழகாக முதலாவது அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால் ஆணும் பெண்ணுமாக என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே தான் மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே ஆணும் பெண்ணும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மனிதர்கள் படைப்பில் ஒருவருக்கொருவர் நிகராக தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஆணுக்கு பெண் கீழானவன் அல்ல, பெண்ணுக்கு ஆண் கீழானவர்கள் அல்ல. எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில் சரிசமானவர்கள் தான். ஆகவேதான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை சொல்லி அழகாக பவுல் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஒருவருக்கொருவர் உயர்வாக கருதுங்கள். அதோடு இல்லாமல் பொருளாசை விலக்கி விடுங்கள். இதுதான் இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிளவுகளை, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. தேவையற்ற ஆசைகளினால நாம் கடன் சுமைகளை நாம் ஏற்படுத்தி விடுகிறோம். தேவையற்ற ஆசைகளினாலே ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டு விடுகிறோம். ஆக அப்படி இல்லாதபடிக்கு இருப்பது என்னவோ அதை வைத்து அழகாக திட்டமிட்டு குடும்பத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுதான் நமக்கு ஆனந்தத்தையும் அமைதியும் அதே நேரத்திலே நன்மையும் கொடுக்கும். அந்த ஒப்பந்தம் தான் ஒரு கொண்டாட்டமாக அமையும். மூன்றாவதாக நாம் ஆசைக்கட்ட திருமறை பாடமான மத்தேயுனுடைய நற்செய்தி நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், எந்த சூழ்நிலையிலுமே எந்த காரணத்தை கொண்டும் பிரிந்து வாழக்கூடாது என்று சொல்வதான ஒப்பந்தம், உடன்படிக்கை நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த திருமணம் வாழ்வு எப்பொழுதுமே கொண்டாட்டமாக இருக்கும். அங்கு இயேசு கிறிஸ்துவானவரை சோதிக்கும் பொருட்டாக அந்த கூடியிருந்த பரிசேயர்கள், வேறவார்கள், இப்படிப்பட்ட மக்கள் அவரிடத்துல கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்லி இங்கே அழகாக மத்தேயுனுடைய நற்செய்தியாளர் கூறுகிறார். ஆனால் அவருடைய கேட்கின்ற நோக்கம், பரிசேயர் கேட்கின்ற நோக்கம் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு மிகவும் அழகாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த ஒப்பந்தத்தில் ஒரு நாளும் பின்வாங்கக்கூடாது என்று சொல்லி, அந்த பின்வாங்காமல் இருக்கும் பொழுதுதான் திருமணம் என்பதான உறவு, திருமணம் என்பதான பந்தம், திருமணம் என்பதான புனிதம் மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறப்பு அம்சமாக அமையும். எல்லாருக்குள்ளுமே பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளுமே கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அதன் நிமித்தமாக பிரிந்து வாழ வேண்டும் என்பதல்ல. ஒருவேளை அன்றைக்கு திருமணங்கள் எப்படி நிச்சயிக்கப்பட்டது என்றால், கடவுளை முன்வைத்துதான் இன்றைக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டது. ஆகவே அந்த திருமணத்தில் எந்த விதமான விரிசல்களும், பிரச்சனைகள், போராட்டம் இல்லை. ஆனால் இன்றைக்கு திருமணம் எதை முன்வைத்து நிச்சயிக்கப்படுகிறது? ஒருவேளை எதிர்பார்ப்புகள் என்றதான அந்த காலத்துல காட்ஸ் ஃபியர் என்று சொல்லி போட்டிருக்கலாம், அல்லது கடவுளை சார்ந்து ஏதாவது போட்டிருந்திருக்கலாம்,
ஆனால் அது ஒரு வார்த்தையாகத்தான் அந்த பயோடேட்டாவில் போடப்பட்டிருக்கும். பணத்தை வைத்து நிச்சயிக்கப்படுகிறது, கலரை வைத்து நிச்சயிக்கப்படுகிறது, படிப்பை வைத்து நிச்சயிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய முழுக்க முழுக்க அவன் வைத்திருக்கின்ற வளமைகளை வைத்துதான் திருமணம் இன்றைக்கு நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஏற்ற துணை என்பது குணாதிசயமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது சமநிலையில் இருக்கின்ற நிலையை தான் அங்கு கூறுகிறார். ஆகவேதான் ஆபிரகாம் அவருடைய பணியாளரை அல்லது பெண் பார்க்க சொல்லும் பொழுது எல்லாவற்றையுமே அவர் கடவுளை முன்வைத்து செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் கடவுளை முன்வைத்து செல்லுகிறோம் அல்லது கடவுளை முன்வைத்து செய்கிறோம் என்று சொல்லி உதட்டளவில் உச்சரித்து முழுக்க முழுக்க இறைவனுக்கு எதிரானவர்களை முன்வைத்து திருமணத்தை நாம் நடத்துகிறோம். அப்படியே திருமணத்தை நடத்தியும் கூட ஆலயத்தில் நாம் நடத்துகிறோம். ஆலயத்தில் நடத்தும் பொழுது அந்த உடன்படிக்கையை நாம் மறந்து விடுகிறோம். அது மிகவும் புனிதமான தென்னிந்திய திருச்சபைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆராதனை முறைகளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வாசித்து பாருங்கள். எந்த அளவிற்கு ஆணித்தலைவரமாக ஒரு ஆண் பெண்ணோடு ஏற்படுத்தப்படுகின்ற அந்த ஒப்பந்தம் அது நேரடியாக கடவுளோடு ஏற்படுத்துகின்ற ஒப்பந்தமாக அதிலே இருக்கிறது. அப்பொழுது திருமணம் என்பது மனிதர்களுக்குள்ளே மாத்திரமல்ல, அது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ளேயும் ஏற்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட திருமணத்தை நாம் உயர்வானதாக புனிதமானதாக கொண்டாடும் பொழுது, ஒப்பந்தத்தின் மூலமாக கொண்டாடும் பொழுது அது மிகவும் மகிழ்ச்சியாக அமைகிறது. அப்படிப்பட்ட திருமண வாழ்வை தொடர்ந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கட்டும். எதிர்கால சந்ததியினருக்கு ஆண்டவர் விரும்புகின்ற திருமண வாழ்வை கொடுப்பதற்கு நீங்களும் நானும் முயற்சி செய்வோம். இறைவன் தாமே இத்திருவசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமே. அன்பர்களே, நாம் யாரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படித்து சர்வலபிதாவாய் கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமேயத்தில் உற்பத்தி வித்து பிறந்தார். பொந்தை பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறிந்து மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து இருந்தறினார். பரமத்துக்கு ஏறி சிற உடம்புல பிதாவாய் குடலில் வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உள்ளொரு மருத்துவ நியாந்திக்கு வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தையும் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜென்மம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். அன்பான திருச்சபையாரே, மீண்டுமாக உங்களை அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய மகத்தான கிருபையினாலே 1000 இல்லம் விரிவாக்க பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓரளவு கைகளிலே நாங்கள் பணம் வைத்து இந்த பணியை துவங்கி இருக்கின்றோம். இதனுடைய தேவைகள் அதிகம் உண்டு. நீங்கள் தொடர்ந்து இந்த 1000 இல்ல கட்டுமான பணிக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள அன்போடு வேண்டுகிறோம். அதே போன்று இன்றைக்கு நாம் இந்த கொரோனா தொற்றுமையினாலே மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆகுது? ஆண்டவர் நம் மீது மனமிறங்கி அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆலயத்திலே வழிபடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நாம் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவரை சந்திக்க முடியாமல் கூட முடியாமல் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாட்கள் அல்லது வேறு ஏதாவது ஜெப காரியங்களுடன் அல்லது 1000 இல்லத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் தயவுசெய்து செயலர், பொருளர் அல்லது என்னையோ நீங்கள் அணுகும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். நாங்கள் குழுவாக உங்களுடைய இல்லத்திற்கு வந்து நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் விரும்பி நீங்கள் எங்களை அழைத்தால் தான், ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை நிமித்தமாகத்தான் இதை நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் அன்போடு வேண்டுகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னுமாக தனித்தனியே பிரிந்திருந்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற மீடியாக்களின் மூலமாக ஒன்றிணைந்து நாம் ஆண்டவரை மேன்மைப்படுத்த ஏதாவது ஆலோசனைகள் உங்களிடத்தில் இருக்கும் என்றாலும் நீங்கள் அதை எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இறைவன் தொடர்ந்து உங்களை அவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்கட்டும். ஆமென். விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம்
விருப்பாயவர் செவியில் தோனி இனி பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னவதுவே, முசிப்பாறுதல் இழைத்தோர்க்கெல்லாம் போற்றும் அந்த பெயரே. விசுவாசியின் காதில் படையேசுவென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனி பாகுது பாசம். துயரையது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும், பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். விசுவாசியின் காதில் படையேசுவென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனி பாகுது பாசம். காயப்பட்ட இதயத்தை கழுவி சுத்தப்படுத்தோம், மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விடுக்கோம். விசுவாசியின் காதில் படையேசுவென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனி பாகுது பாசம். கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே. விசுவாசியின் காதில் படையேசுவென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனி பாகுது பாசம். என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே, என்னால் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. விசுவாசியின் காதில் படையேசுவென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தோனி இனி பாகுது பாசம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்து எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் எங்களுக்கு பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தை சிப்பத்தில் பூமியும் செய்யப்படுவதாக. அன்று ஆரங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கும் நாமல் தீர்ந்து ரசித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மேன்மையும் நடிக்கவில்லை. ஆமேன். எங்களை நேசிக்கிற நம்முடைய நல்ல கடவுளை நாங்கள் வைத்திருக்கிறோம், நாங்கள் நடிச்சிருக்கிறோம்.
மீண்டுமாக இந்த தூய நாளில் அன்றைய இந்த காணொலி காட்சியின் வழியாக நாங்கள் உடனேதற்கு எங்களோட துணையிருக்கிறீர். நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூட திருமணத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த பந்தம் எப்படிப்பட்டது என்பதை ஓரளவு எங்களோட சிந்தனை தோன்றியிருக்கிறீர். அதன்படி நாங்கள் வாழ எங்களோட துணையிருக்க வேண்டும் நடைகிறோம் சாமி. மீண்டுமாக இன்றைக்கு உலகை மிக வேகமாக அதிகமாக பாதிக்கின்ற இந்த கொரோனா தொற்று வியாதியிலிருந்து அன்றைய நாங்கள் விடுதலை அடைவதற்கு எங்கள் ஏற்ற தீர்வை கொடுங்க சுவாமி. நாங்கள் தவறானவர்கள் தான், எங்களுடைய தவறுகளினாலே தான் இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரிய வேதனை அனுபவிக்கிறோம். நாங்கள் திருந்துவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் மனமாறி இடத்துல நாங்கள் சரணடைகிறோம். எங்களை தயவாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த தொற்று வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க சுவாமி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. இந்த கொரோனா தொற்று வியாதினால அநேக குடும்பங்கள் வாழ்வை இழந்திருக்கிறார்கள். அன்றைய உயிர் இழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களை எல்லாம் ஆறுதல் படுத்தி வாழ்வாதாரங்களை எங்களால் மேம்படுத்த வேண்டுமே நாங்கள் கொண்டாடினோம். அன்பான எங்களை திருச்சபை மக்கள் ஒவ்வொரு நம்முடைய கரங்களுக்கும் அவருடைய தேவையும் சந்திங்க. அவர்களும் நிறைவாழ்வை வாழ்வதற்கு ஏற்றபடி பாண்டவர்கள் குறைய வேண்டும் நம்ம கொண்டாடிக்கிறோம் சாமி. எங்களுடைய ஆயிரம் கட்டுமான பணிக்காக கொண்டாடுகிறோம். அது வெகுவாக நடைபெறுவதற்கு ஏற்ற பொருளாதாரங்களையும் அன்றைய மற்ற உழைப்புகளையும் நாடு நீர் கொடுக்க வேண்டும் கூட நம்ம கொண்டாடிக்கிறோம் சாமி. தொடர்ந்தும் நாம் மேம்படுத்தட்டும் காத்துக்கொள்ளட்டும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவாக வேண்டுகிறோம். ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாபாய்களுடைய அன்பும் பரிசுத்த நினைவும் இன்று கொண்ட சிதாக்கள் நடத்தில் திருப்பாராக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்கள் செய்த சகலங்களை மறவாதே. ஆமீன். என்னை பலப்படுத்தும் இயேசுவால் நான் எல்லாமே செய்து முடிப்பேன். செய்தி ஊழியம் பரவிட விரைவினில் பல மக்கள் மீட்டிடவே என்னை பலப்படுத்தும் இயேசுவால் நான் எல்லாமே செய்து